கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுளுடைய பெரிதான கிருபையாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்மையும் இந்த ஆராதனை நேரத்தை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையார் தாங்கள் இருக்கிற இல்லங்களிலே இந்த ஜெப வேளையில் இந்த ஆராதனையில் ஆயரோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்கியூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலய திருச்சபையார் எல்லா குடும்பங்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் தொடர்ந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக, இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீர் எங்களை எபினேசராக வழிநடத்தி இம்மானுவேலாக கூட இருந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 30ஆம் தேதியில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்களையும் இந்த ஆராதனை நேரத்தை சுவாமி நீர் ஆசீர்வதியும். சென்னை பேராயம் கொடுங்கியூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலய இறை மக்களாக நம்ம நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்தரணும். கொடுங்கியூர் திருச்சபையில் இருக்கிற திருச்சபையாரை ஆண்டவரே நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவநாம மகிமைக்காகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நாம் அனைவரும் புதுவாழ்வு பாடல்களிலே 10வது பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. 10வது பாடல், அல்லேலூயா கர்த்தரையே. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை
அவர் பணிக்கே கொடுத்து நித்துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். ஜெப நிலையில் இருப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோமாக. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜெப வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோமாக. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர். மீட்பரே வந்து நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவ நிலை உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் ஆயக்கார் ஜபத்தை 3 முறை பயபக்தியோடு சொல்லுவோம். ஆயக்கார் ஜபம். தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும். தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும். தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15 வசனங்களை சுவிசேஷ பகுதியாக வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15 வசனங்கள் முடிய வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அதை திருச்செறிய உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறதாயனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய்.
அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் என்பது. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கியூர் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய இறை மக்களாக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்களையும் இந்த தியான நேரத்தை சுவாமி நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பயபக்தியோடு தியானித்து அதன்படி நடக்க கிருபை செய்திருந்தோம். இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனை நேரத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு பேசும்படியாக, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கொடுங்கியூர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருக்கிற திருச்சபையார் அனைவரையும் இயேசு சுவாமி பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கடவுள் நம்மோடு இருந்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மையும் இந்த வேத வசனங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நாமும் சந்தோஷமாக பயபக்தியோடு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு பிரசங்க தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை, கடவுளுடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களோடு நாம் எப்படி பகிர்ந்து கொள்ளுவது? பல் சமய சூழலில் நாம் நற்செய்தியை, கடவுளுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களோடு எப்படி பகிர்ந்து கொள்வது என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் பல மதத்தினர் வாழுகிறார்கள். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் புத்திஸ்ட், ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள், இப்படியாக கிறிஸ்துவர்கள். நம்முடைய இந்திய தேசம் மத சார்பற்ற நாடாக இருக்கிறது. நமக்கு இந்த மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கடவுளை சுதந்திரமாக வணங்குவதற்கு, தொழுது கொள்வதற்கு. இப்படி
பல் சமயங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை நற்செய்தி நாம் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை குறித்து வேத வசனங்கள் அடிப்படையில் சுருக்கமாக உங்களோடு நான் கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டெழுந்த பின்பு நம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து, நீங்கள் உலகம் முழுதும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் டு ஆல் கிரியேஷன் என்று சொல்லப்படுகிறது. காஸ்பல் டு ஆல் கிரியேஷன், எல்லா சிருஷ்டிப்புக்கும் நற்செய்தியை சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுசாமி சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகம் முழுதும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எல்லா ஜனங்களையும் சபையிலே சேர்த்துக்கொள்ளுங்கள் மற்றும் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பிறந்து மட்டும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இட் இஸ் எ கிரேட் கமாண்ட், கமிஷன் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவுடைய இறுதி கட்டளை தம்முடைய சீஷர்களுக்கு. எனவே சீஷர்கள் உலகம் முழுதும் சென்று சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவித்த காரணத்தால் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய திருச்சபை பரவி இருக்கிறது. இயேசுவானவர் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பெத்லகேமிலே தேவதூதன் நள்ளிரவிலே மேய்ப்பர்களுக்கு தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சிகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஆண்டவருடைய பிறப்பை சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுசாமி நமக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல, போதகர் அல்ல, ரட்சிகர் அல்ல, அவர் இந்த உலகத்துக்கே அவர் ரட்சிகராக இருக்கிறார். ஆனால் தான் எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷம் என்று அங்கு தேவதூதன் சொல்லுகிறார். அதே மாதிரி மார்க்கு 11:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுசாமி சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 56:7 வசனத்தை ஆண்டவர் கோட் பண்ணுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த இயேசுசாமி எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், போதகராக இருக்கிறார், மாதிரியாக இருக்கிறார். அந்த ஒரு பாட்டு நம்ம பாடுறோம். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். 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 பண்டிதர் வேதநாயகம் சாஸ்திரி ஐயா அவர்கள் இந்த பாடலை அருமையாக பாடியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே,
இந்த சுவிசேஷத்தை இயேசுசாமியை பற்றி நம்ம மற்ற மதத்தினருக்கு மற்றவர்களுக்கு நாம் எப்படி சொல்லுவது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த படகுகளே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அன்பானவர்களே, கடவுளுடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது புற மதத்தினர்களுக்கு மற்ற மதத்தினருக்கு முதலாவது அவர்களோடு நாம் நல்ல ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் இந்த 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு சுவாமி அடிக்கடி கெனேசரத்து கடற்கரைக்கு போகிறார். அங்கு சீமோனை அவர் பார்க்கிறார், சீமோன் பேதுருவை. அந்த கெனேசரத்து கடற்கரையில் மீனவர்கள் அங்கு தங்களுடைய படகுகளிலே அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசுவானவர் அடிக்கடி அங்கு செல்லுகிறார். அங்கு அவர் ஜனங்களுக்கு போதிக்கிறார். குறிப்பாக சீமோனோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார். பழக்கம் ஏற்படுகிறது. எனவேதான் சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. நல்லா கவனிங்க. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அங்கு அநேக படகுகள் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த சீமோனுடைய படகுல ஏறி உட்கார்ந்து சீமோனை பார்த்து அந்த படகை சற்றே கடலுக்குள் தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது பழக்கம் ஏற்பட்டால்தான், ஒரு நட்பு ஏற்பட்டால்தான். அப்போ சீமோனுக்கு இயேசுவானவரே தெரிந்து, ஒரு போதகர், ஒரு பிரசங்கியார், ஒரு ஊழியக்காரர். அதே மாதிரி ஆண்டவருக்கும் சீமோனை தெரிகிறது. எனவே தான் உரிமையோடு சீமோனை பார்த்து சொல்லுகிறார், படகை சற்றே கடலுக்கு உள்ள தள்ளு என்று சொல்லி சீமோனுடைய படகில் உட்கார்ந்து அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் சீமோனோடு அவர் தொடர்பு கொள்கிறார். பழக்கம் ஏற்படுகிறது. நோயிங் ஈச் அதர். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கொடி செடியோடு இணைந்து கனி கொடுப்பது போல என்னில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய செய்தியை, நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது, வேற்று மதத்தினருக்கு சொல்லும்போது முதல்ல நம்ம அவங்களோட ஒரு நட்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இயேசுவானவர் சீமோனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாரோ, முதல்ல பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் சைக்கிளில் போய் நிற்கிறாருன்னா திடீர்னு நம்ம போய் அவர் பின்னாடி ஏறி உட்கார முடியுமா? அவர் நிறுத்திட்டு இறங்குப்பானுவார். நீ யார், நீ எப்படி நீ ஏறலாம் என் சைக்கிளில் சொல்லாமல்? அப்போ அவர் நண்பராக இருந்தாக்கா அவர் அமைதியாக இருப்பார். அதே மாதிரி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தி நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது முதல்ல நம்ம அவங்களோட ஒரு பழக்கம் ஏற்பட வேண்டும், நட்பு ஏற்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே அந்த பழக்கத்தில் தான் அவர் சீமோனை பார்த்து உரிமையாக சொல்லுகிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்கிறார். சீமோன் இயேசுவானவரை தெரிந்த காரணத்தால்
அவர் சொல்கிறாரு, ஐயரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் இப்படி வார்த்தையின்படி வலையை ஓடுகிறேன் என்று சொல்லி அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் இழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சீமோன் அதற்கு கீழ்ப்படுகிறார். ஏசாமி தெரிந்த காரணத்தால் அதுக்கு ஒத்துக்கொள்கிறார். உதாரணமாக, நான் பொன்னேரியில் ஆயராக இருக்கும்பொழுது பழவேற்காட்டை நமக்கு ஒரு திருச்சபை இருக்கின்றது, லைட் ஹவுஸ் குப்பம் என்று சொல்லி. இப்போ பிரிட்ஜெலாம் போட்டாங்க வசதியாக. நான் போகும்போது போட்டில் தான் போகணும் அந்த சபைக்கு. அப்போ அங்கே போயிட்டு அங்கே நிறைய மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நான் ஆழத்தில் போய் வலையை போடுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணிங்களா, நீங்கள் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெரியாத காரணத்தால். அதனால் பழக்கம் ரொம்ப முக்கியம். எனவே இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்களோடு நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதை தான் இங்கே ஆண்டவர் சீமோனிடத்தில் செய்கிறார். பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் பிரமிப்பு உண்டாகிறது. திரளான மீன்களை பிடித்ததுனால அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவங்க பேதுருவுக்கு சீமோனுக்கு ரொம்ப பிரமிப்பு உண்டாகிறது, ஆச்சரியமாக இருக்குது. அதனால் சீமோன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் சுவாமி, நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சீமோனே பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு, படகை விட்டு, மீன்களை விட்டு, பெற்றோரை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சீமோன் பேதுரு தான் பிற்காலத்தில் பிரியமானவங்களே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், வேதமைகள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். சீமோன் பேதுரு ஒரு வல்லமையான ஊழியராக மாறுகிறார், அப்போஸ்தலராக. தன்னுடைய ஒரே பிரசங்கத்தால் 3000 பேர் திருச்சபையிலே ஞானஸ்நானத்தின் மூலமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இந்த சீமோன் பேதுரு தான் இன்றைக்கும் ரோம் நகரில் வேட்டிகன் சிட்டியில் போப்பாண்டவர் வீட்டில் இருக்கிற அந்த சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்ற ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டு இன்றைக்கும் நம்ம ஈஸ்டர் சர்வீஸ், குட் ஃப்ரைடே சர்வீஸ்லாம் நம்ம டிவியில் பார்க்கலாம். இன்றைக்கு போப்பாண்டவர் வீட்டில் இருக்கிற அந்த வேட்டிக்கன் அந்த இடம் வந்து பேதுரு கடைசி காலத்தில் ஊழியம் செய்த இரத்த சாட்சியாக மறைந்து அவர் ஊழியம் செய்த இடமாக இருக்கிறது. தூய பேதுரு பேராலயம் என்ற ஒரு தேவாலயத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பானவங்களே, கடவுளுடைய செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது முதல்ல நாம் அவர்களோடு நாம் ஒரு நல்ல நல்லுறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் இயேசாமி சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசுகிறார். இயேசாமி வாழ்ந்த காலத்தில் யூதர்களும் சமாரியர்களும் அவங்களுக்கு அவங்க யூதர்கள் உயர்ந்த ஜாதி என்று கருதப்பட்டார்கள், சமாரியர்களும் தாழ்ந்த ஜாதி. அப்போ ஆண்டவர் இயேசாமி அவர் அந்த யாக்கோபு கிணற்றடியில் உட்கார்ந்திருக்கிறார். மத்தியான வேளையில் அவருக்கு களைப்பாக இருக்கிறார், தாகம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு சமாரிய பெண் தண்ணீர் முண்டுக்குள்ளே அங்கே கிணற்றடியில் வரும்பொழுது ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணை பார்த்து தாகத்திற்கு தா என்று அவர் தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ பெண்ணானோன்னு சொல்ல, நீங்கள் யூதராக இருக்கிறீங்க, நாங்கள் சமாரியர் எண்ணத்தகாதவர்கள், நீங்கள் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் என்று பேசும்போது ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசுகிறார். டயலாக், உரையாடல். எப்படி எம்மாவசீஷனோடு
உயிர்த்தெழுந்த இயேசுசாமி பேசிக்கின்னு போன மாதிரி அந்த சமர ஸ்திரியோடு அவர் பேச்சு கொடுக்குறார். பேசும்பொழுது அந்த சமர ஸ்திரியுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்குறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பிரியமானவர்களே, அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் ரட்சிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். உலக மீட்பராக தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரோடு பேசும்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஊரில் போய், தன்னுடைய சொந்த ஊரில் போய் ஜனங்களை பார்த்து, என்னோடு ஒரு மேசியா பேசினார், அவர் தானே உலக ரட்சிகர் என்று பார்க்கும்படி நீங்கள் வாங்க என்று அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த பல் சமய சூழ்நிலையிலே நாம் கடவுளுடைய செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாமி அந்த சமாரிய ஸ்திரியோடு எப்படி அவர் உரையாடினார், டயலாக், அதே மாதிரி அன்பானவர்களே அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் ரட்சிக்கிறார். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த தொழுகையை குறித்து ஆண்டவர் அந்த ஸ்திரியோடு பேசி அந்த ஸ்திரியை ரட்சிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். எனவே அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு நாம் உரையாட வேண்டும். ஏசாமி மாதிரி நான் கல்கட்டாவில் சிராம்பூர் கல்லூரியில் இறையியல் படிக்க கடவுள் கிருபை செய்தார். அந்த சிராம்பூர் கல்லூரியை இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற மிஷனரி வில்லியம் கேரி அவர்கள் அதை நிறுவினார்கள். ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னாக்கா ஸ்ரீராம்பூர் என்று இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் போர்டில் ஸ்ரீராம்பூர். ஆனால் அந்த மிஷனரிங்க வில்லியம் கேரி, மார்ஷ்மேன், வேர்ட் அவங்களாம் அங்கே வந்து ஊழியம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ரீராம்பூர் என்று உச்சரிப்பு வரலை. அதனால் அவங்க சிராம்பூர் இன்றைக்கும் சிராம்பூர் என்று தான் அங்கே சொல்லப்படுது. அவருக்கு இந்த வில்லியம் கேரி கல்கட்டா பயணமாகி வந்து கல்கட்டாவில் அப்போது வில்லியம் பெண்டிங் என்ற கவர்னர் ஜெனரல் ஆட்சி நடக்கிறது, ஆங்கிலேயர் ஆட்சி. சுவிசேஷம் சொல்வதற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வில்லியம் கேரி மிஷனரி அவர்கள் படகு மூலமாக அந்த ஹூக்லி ரிவரில் அவர் கடந்து வந்து சிராம்பூரில் இறங்குறார். சிராம்பூர் அந்த ஏரியா வந்து டேனிஷ் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எனவே டேனிஷ் மன்னர் இடத்துல வில்லியம் கேரி மிஷனரி அவர்கள் அனுமதி பெற்று அங்கு ஒரு இறையியல் கல்லூரியை ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் நல்ல ஒரு ஆர்வம் அங்கு இல்லை. அதனால் வில்லியம் கேரி மிஷனரி அவர்கள் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு பெங்காலி மொழியில். அப்பொழுது அங்கு இந்த உடன்கட்டை ஏறுதல் சதி என்று சொல்லுவார்கள். அதாவது கணவர் இறந்து விட்டால் மனைவியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கணவரோடு சேர்த்து எரித்து விடுவார்கள். அந்த ஒரு தீய பழக்கம் அங்கு காணப்பட்டது. வில்லியம் கேரி மிஷனரி அவர்கள் உடனடியாக பெங்காலி மொழியில் அதை அவர்கள் எழுதி வில்லியம் பெண்டிங்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த உடன்கட்டை இருக்கிற இந்த பழக்கத்தை அவர்கள் அடியோடு நிறுத்தினார்கள். அவர் ஊழியம் செய்ய வந்தார் ஏசா பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் அங்கே வந்த புது தொடக்கத்தில் அங்கே இருக்கிற இந்த காரியங்கள், இந்த ஈவில் திங்ஸ், உடன்கட்டை ஏறுதல், சதி, இதெல்லாம் பார்த்த பிறகு அவர் என்ன பண்ணார், சோஷியல் ஒர்க்கில் அவர் இறங்கி விட்டார். எனவே அன்பானவங்களை, அவர் பாருங்கள், ஒரு மிஷினரி இங்கிலாந்து தேசத்துக்கு வந்து சிராம்பூரில் தங்கி கடைசியில் பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே ஜனங்க மத்தியில் இன்றைக்கும் இந்த சிராம்பூர் கல்லூரி யூனிவர்சிட்டி தான் இறையியல் படிக்கிற என்னை போன்ற ஆயர்களுக்கு அவங்க டிகிரி கொடுக்குறார்கள், லைக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி. எனவே அன்பானவங்களே, இந்த மிஷனரி வில்லியம் கேரி அவர்கள் கல்கட்டாவில் வந்து சிராம்பூரில் தங்கி அவர்கள் எல்லா மக்களுக்கும் அவங்க பணி செய்தார்கள். எனவே
சுவிசேஷத்தை நற்செய்தி நாம் மற்றவர்களுக்கு எப்படி அறிவிப்பேன் என்று சொல்லும் பொழுது சேவை செய்வதன் மூலமாக, பணி செய்வதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு கடவுளுடைய அன்பை நாம் எடுத்துக்காட்ட அழைக்கப்படுகிறோம். உதாரணமாக வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனை அதனுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்பொழுது ஐடாஸ் கண்டர் என்ற அம்மையார் அந்த காலத்தில் அவங்க ஒரு சின்ன ஒரு மருத்துவமனையாக அதை ஆரம்பித்தார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் அன்பு தான். நம்முடைய ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 Corinthians 13 வாசிக்கிறோம். அன்பை குறித்து நான் மனுஷ பாஷை தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு விட்டால் ஒன்றுமே இல்லைன்னு பவுலடி அறிவிக்கிறார். எனவே அன்பு தான் முக்கியம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். இந்த ஐடாஸ் கண்டர் அம்மையார் அந்த வெள்ளூரில் மிஷினரி அவங்க தங்கி ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அவங்க இந்த மருத்துவ ஊழியத்தை தொடங்கினார்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்வது போல அது நாளடைவில் அந்த மருத்துவ சேவை அது வளர்ச்சி அடைந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் அந்த சிஎம்சி மருத்துவமனை ஒரு ஃபேமஸ் மருத்துவமனையாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மருத்துவமனையாக அது காணப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, நம்ம இயேசுவை நாம் எப்படி நாம் மற்றவர்களுக்கு காட்டுவது? இயேசுவை வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும். அன்பின் மூலமாக காட்ட வேண்டும். நம்முடைய சேவையின் மூலமாக காட்ட வேண்டும். இயேசுவை வாழ்க்கையிலே காட்டுங்கள், வெறும் பேச்சில் அல்ல, செயலில் இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்கள் என்று ஒரு பாடல் பாடுகிறோம். எனவே இந்த நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் வாழ்கிற சமுதாயத்தில் பல மதத்தினர்கள் காணப்படுகிறார்கள். இந்து, முஸ்லீம், மற்ற மதத்தினர், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், எல்லா மதங்களும் அன்பை குறித்து தான் போதிக்குது. அதனால் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் நம்ம அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த நல்ல சமாரனை போல அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயை வார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் கொண்டு சென்று சத்திரத்தில் பராமரிப்பது போல நாம் அன்பாக இருக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களாக. எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த பல்சமய சூழ்நிலையில் கிறிஸ்துவை நாம் எப்படி மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்பது? யூ ஆர் த 5th gospel என்று சொல்வார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நம்ம 5வது gospel. என்ன சும்மா பேச்சில் இல்லை, அதனால் இயேசுவை வாழ்க்கையிலே நாம் காட்டணும். வெறும் பேச்சில் அல்ல, செயலில் இயேசுவை வாழ்வோராய் நாம் காட்ட அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பான திருச்சபையார், இந்த நாளிலே இந்த சுவிசேஷத்தை இயேசு சாமி நம்ம மற்றவர்களுக்கு நாம் எப்படி அறிவிப்பது? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயலின் மூலமாக, அன்பின் மூலமாக, சேவையின் மூலமாக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு விரைவிலேயே நடக்க முடியாத ஒரு மனிதன் தேவாலய வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார். அவனும் பேதுருவை உற்று பார்க்கும்பொழுது பேதுரு சொல்கிறார், பொன் வெள்ளி எங்களிடத்திலே இல்லை, எங்களிடத்திலே உள்ளதை உனக்கு நாங்கள் தருகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபொழுது அவன் எழுந்து நடந்து குதித்து பேதுரு யோவானோடு தேவாலயத்துக்கு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதுதான் சேவை, பணி செய்தல், ஊழியம் செய்தல். மார்க்கு 10:45 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் நேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்குமே வந்தார் என்று சொல்லி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்ம இந்த குடுங்கியூரில் இந்த தேவாலயத்தில் நம்மை ஆயராக திருச்சபையாராக வைத்திருக்கிறார். அதனால் அதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம கடவுளுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். மனிதரை நாம் நேசிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். ஏசுசாமி சொல்லியிருக்கிறார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, பிரியமானவர்களே, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் மூலமாக மகிமைப்படுவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்வோம். விரைவில் தேவாலயங்கள் திறக்கப்பட்டு நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ள நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த செய்திக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பல் சமய சூழ்நிலையிலே சுவிசேஷத்தை, நற்செய்தியை எப்படி அறிவிப்பது என்ற தலைப்பிலே சுவாமி, வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் உமது செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சிகர், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு சுவாமி. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் கிருபை செய்தரும். வேத வசனங்களை நீர் ஆசீர்வதியும். கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஐக்கியம் அனைவரோடும் இப்போது எப்பொழுதும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையோமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையோமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாணவர்களே, நம்முடைய ஆலயம் ஜெபிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தேவாலயம் நடந்திருக்கும். நீங்கள் தனிநபராக குடும்பமாக வந்து நீங்கள் ஜெபித்து போகுமாறு